அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃபினுடைய வசனங்கள் 93வது அத்தியாயத்தில் 5வது வசனம். இந்த குர்ஆன் ஷரீஃபில் நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இந்த முழு குர்ஆன் ஷரீஃபையும் இறக்கி அருளியுள்ளார். இதில் பிரத்யேகமான முறையில் இந்த 93வது சூரத்துல் துஹா என்கிற இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் உள்ள வசனங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களின் மூலமாகவே இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி அருளி இருப்பது என்பது அல்லாஹ் நம் மீது செய்த ஒரு மாபெரும் கருணை. இதுக்கு முன்னாடி இப்போ இந்த பேரித்த மலத்தை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, தரப்பட்டிருக்குது. இந்த பேரித்த மலத்தை நமக்கு வழங்கிய இன்னத்திற்குரிய மேதின் பாய் அவங்க உம்ரா போயிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் மீண்டும் மீண்டும் தர வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோர்களும் அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும், துவா செய்யணும். எதற்காக இதை நினைவுபடுத்துகிறோம்னு சொன்னால், மன் ஜாரனி ஃபி கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. சூரா முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே இறக்கி அருளப்பட்டது. அப்போ உம்ரா என்கிற அந்த ஒரு பயணத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேராக சந்தித்து அஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ்ங்கிற ஸலவாத்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நான் பரிந்துரையை செய்வேன் என்று சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் மீண்டும் மீண்டும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. உமது இரட்சகன் அது சீக்கிரம் உமக்கு கொடுப்பான், அப்பொழுது நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நேரடியாக சொல்கிறான், உங்களுக்கு தேவையானதை பூரா நான் தருவேன், நீங்கள் அதை வாங்கி கொண்டு திருப்தி அடைவீர்கள் அப்படிங்கிறான். இன்னைக்கு உலகத்தில் மனிதன் வேணாம் போதும்னு சொல்லக்கூடிய இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று மட்டும்தான். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சுலுசுல்லி தஆமிகி ஒ சுலுசுல்லி ஷராபிகி ஒ சுலுசுல்லி நஃப்சிகி. மருத்துவ உலகத்தினுடைய டாக்டர் ஜாலினூஸ்ன்னு சொல்லி, அவர் இப்போ இல்லை, அவர் காலமாயிட்டார். அவர் சொன்னார், உலகத்தில் எத்தனை டாக்டர்கள் வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு மருத்துவ குறிப்பை இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை, சொல்லவும் முடியாது அப்படின்னார். யார்? மருத்துவ உலகினுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய டாக்டர் ஜாலினூஸ். என்ன அர்த்தம்? உங்களுடைய வயிற்றை மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரங்களிலே மிக கெட்டது எதுன்னு சொன்னால் வயிறு அப்படிங்கிறாரு. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மனிதன் நிரப்பும் பாத்திரங்களில் மிக கெட்டது எதுன்னு சொன்னால் வயிறு. அப்போ அது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டாக்டர் சாலிஹ் சொல்கிறாரு, நபிகள் நாயகம் சொன்ன இந்த நபி மொழியை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும்தான் மனிதன் என்ன செய்கிறான், போதும்னு சொல்கிறான். வேற எதுவுமே மனிதன் என்ன செய்யறது இல்லை, போதும்னு சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புக்கில் இருக்கிறார். அந்த புத்தகத்தில் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறார். என்ன? சுலுசுல்லி தஆமிகி, வயிற்றை 3 பாகமாக பிரிங்க. ஒரு பாகம் உணவு, ஒரு சுலுசுல்லி ஷராபிகி, ஒரு பாகம் தண்ணீர், ஒரு சுலுசுல்லி நஃப்சிகி, ஒரு பாகம் காலியாகவே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஒரு நபி மொழியை படித்த அந்த டாக்டரு ரொம்ப உயர்ந்து போனாராம்.
என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு தத்துவ குறிப்பை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது ஒன்று ஃபாலோ பண்ணாலும் போதும், நாம் டாக்டர்கிட்டே போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவர் தனது புத்தகத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி செஞ்சிருக்கிறார், பதிவு செஞ்சிருக்கிறார். இப்போ மனிதன் போதும்னு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று உணவு மட்டும்தான். ஆனால் இங்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், நாயகமே உங்களுக்கு அது சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதுலாம் நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு திருப்தி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான். மனிதனுக்கு அல்லாஹ் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறான், ஆனால் நமக்கு திருப்தி வருதா அப்படின்னு சொன்னால் கேள்விக்குறியாக தான் இருக்கு. செல்வங்களிலே மிகப்பெரிய செல்வம் எது? சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், செல்வங்களிலே மிகப்பெரிய செல்வம் எது யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் கினா அன் கஸரத்தில் அரதி வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ். அதாவது ஒரு மனிதனுக்கு நிறைவான செல்வம் இருப்பது பெரிதல்ல. பெரிய கோடீஸ்வரருங்க, அவர் இருக்கக்கூடிய சொத்து அவருக்கே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னால், எவ்வளோ பெரிய செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறீர்கள் நீங்கள், உங்கள் வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவர் சொல்லுவார், என் பிரச்சனையை ஓட்ட சொன்னோம்னா ஓ ஹார்ட்டுக்கு வெடிச்சிடும் அப்படிம்பார். அவருக்குள்ள பிரச்சனை நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கன்னு சொல்கிறான்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு நிறைவான செல்வம் பெரிதல்ல, மாறாக வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸ், போதுமென்ற மனமே நிறைந்த செல்வமாகும் என்று சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அத்தகைய மனங்களே அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த உலகத்தில் அத்தகைய மனம் பெற்ற ஒரே ஒரு தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அல்லாஹ் இங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால், யுஅ்தீக, உங்களுக்கு நம்ம தருவோம், தருதா, நீங்கள் பொறுத்துக்கிறீங்க அப்படிங்கிறான். இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பயன்படுத்தியிருக்கிறான். வேற யாருக்கு என்ன செய்யல, பயன்படுத்தலை. அப்போ சஹாபாக்கள்லாம் இந்த வார்த்தையை குறித்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யாருக்குமே இந்த வார்த்தை பயன்படுத்தப்படலை, உங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்குது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது மஸ்ஜித் நபவியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி சொன்னா, அன்தும் முஸ்லிமூன ஹக்கா. சுபு தொழுதுட்டு மஸ்ஜித் நபவியில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு, பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. சொல்லா கேட்டாங்க, அன்தும் முஸ்லிமூன ஹக்கா, நீங்களெல்லாம் உண்மையான முஸ்லிமான்னு கேட்குறாங்க. உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கு வழிகாட்டியாக வந்துதித்தவங்க சஹாபாக்கள். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களுக்கு பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும், உங்களை நான் பொருந்திக்கிட்டேன், என்னையே நீங்க பொருந்தி கொண்டீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்லிட்டான். அப்படிப்பட்ட அந்த சஹாபிகளை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, அன்தும் முஸ்லிமூன ஹக்கா, நீங்கள் எல்லாம் உண்மையான முஸ்லிமான்னு கேட்கிறாங்க. ஒருத்தரும் வாயை திறக்கல. கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் பலமான ஆள் தானே. அவங்க என்ன செஞ்சாங்க, நஹனு முஸ்லிமூன ஹக்கா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னாங்க. நாங்கள்லாம் உண்மையான முஸ்லீம் தான் யா ரசூலுல்லாஹ், அதில் என்ன உங்களுக்கு அப்படின்னு தைரியமாக என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சரி உண்மையான முஸ்லீம் சொல்கிறாங்களே, விட்டுற வேண்டியதுதானே. திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, லிம யா உமர் முஸ்லிமூன ஹக்கா, எதை வச்சு நீங்க உண்மையான முஸ்லீம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா 3 வார்த்தை சொன்னாங்க. 3 வார்த்தை. அந்த 3 வார்த்தையில முதல் வார்த்தை என்னன்னு சொன்னா, யா ரசூலுல்லாஹ், நாங்க உண்மையான முஸ்லீம் என்பதற்குரிய அடையாளமே நஸ்பிரு அலல் பலாஹி, உங்களுக்கு சோதனை வரும்போது எப்படி அதை நீங்கள் பொறுத்து கொண்டீர்களோ அதே சோதனை எங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நாங்களும் பொருந்திக்கிட்டு இருக்கிறோம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நஸ்பிரு அலல் பலாஹி, எங்களுக்கு வரக்கூடிய சோதனையை நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம், பொருந்திக் கொள்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அது. குர்ஆன்ல
பல இடங்கள் நல்லா சொல்லலாம். இன்னமா யுவஃப ஸாபிரீன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கூலி கணக்கே இல்லை அப்படிங்கிறான் அல்லாஹ். கணக்கில்லாத கூலி நம்ம என்ன செய்வோம், வழங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. உமர் இடத்துல ஃபர்ஸ்ட் இது சொல்றாங்க, நாங்கள் உண்மையான முஸ்லீம் அப்படிங்கிறக்கூடிய அடையாளமே எந்த சோதனை வந்தாலும் சரி நாங்கள் பொறுமையா இருக்கிறோம்ல யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, நஷ்குரு அலர் ரஹாஇ, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருளுக்கு பொருளுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். அது சரியான வார்த்தை தானே. அல்லாஹ் நமக்கு மனிதனுக்கு கோடி கோடியா செல்வத்தையும் பிரம்மாண்டமான சொத்துக்களையும் பிரம்மாண்டமான மாளிகைகளையும் பங்களாக்கானையும் கொடுப்பதை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உடல் சுகத்தை கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. உலகத்தில் இதை விட செல்வம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி செலவான சொல்லிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் நன்றி செலுத்திட்டு இருக்கோம் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முரதயத்தில் ரெண்டாவது இந்த விஷயத்த சொன்னாங்க. மூணாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, நர்லா அலல் கலாஇ. இந்த ஆயத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் பொருத்தம் இருந்தேன். இங்க தருளாங்கிறான், உமரலில்லாவத்தாலா நர்லாங்கிறாங்க. நர்லா தருளா வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா நர்லா. நல்லா பொருத்தி கொள்றோம். எங்களுக்கு என்னத்தை அல்லாஹ் விதிச்சிருக்கிறானோ அதை நாங்கள் பொருத்திக்கிட்டோம் யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை இல்லை இது எங்களுக்கு வேணாம், ரப்பு எங்களுக்கு தந்தது தப்பு அப்படின்னு நாங்கள் எதையும் மறுக்கலை மறைக்கலை. அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை நாங்கள் பொருத்தி கொள்றோம். இது அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி மருதேதாத்தில் இந்த மூணு விஷயத்தை சொன்னதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலே நீங்கள் உண்மையான முஸ்லிம் அப்படின்னாங்க. சோதனை வரும்போது பொறுமையை மேற்கொள்வது, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்கு நன்றி செலுத்துவது. நியாமத்துன்னு சொன்னால் பெரிய நியாமம். இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கும் சுகங்களுக்கு அதிபதியாக இருப்பாங்க. பள்ளிவாசல் சுபு தொழுவக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது. எல்லாம் நம்மளை கொண்டு வந்துருக்க பற்றியெல்லாம் இது எவ்வளோ பெரிய நியாமம். அதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அவங்க வேதனைப்படுறாங்க, போக முடியலன்னு கவலைப்படுறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்தா பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம அல்லாஹ் என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். மூணாவது, அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதை பொருந்தி கொள்ளணும். இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுக்குரிய அடையாளம் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன செய்றான், இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தரான். எனவே வாழும் காலங்களில் சஹாபாக்கள் எப்படி சோதனை வரும்போது பொருந்தி பொறுமையை மேற்கொண்டு அல்லாஹ் தந்த நியாமத்திற்கு நன்றி செலுத்தி அல்லாஹ் எதை விதித்திருக்கிறானோ அதை பொருந்தி வாழ்ந்தார்களோ, அத்தகைய அந்த உயர்தமான நல்ல சீதேவிகளினுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரசூல்.